என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினதையா. That's why Jesus said, "Hey Simon, on this rock I will build my house." And not only that, Jesus, he handed over the keys of heaven, and he said, whatever you bind on this earth, it shall be bound in heaven, and whatever you loose on this earth, it shall be loosed in heaven. You can do anything with these heavenly keys. I have given you all the authority to lock and to unlock it. God has given you the key. You don't have to look for keys in some other's hand. You got keys in your own hand. And now there are certain things that devil has opened in our life. There are certain things that devil, he opened in our life, and devil got a room in your life to stay. And that's why you got an anger issue. That's why you got a lot of problem in your life. That's why you got a debts in your life. That's why your family is going backward, not any further. The reason is devil had opened the doors in our life. But today we're going to lock all the doors that devil had opened. And also there are a lot of doors that has been closed in our life. The doors of blessings, the doors of next level, the doors of knowledge and next glory. So everything that has been closed in our life. And the same key today, God will help you to unlock it and will help you to move into the next glory. என்னுடைய ராஜ்யத்தை தேடுன்னு சொன்னது போல உடைய ராஜ்யத்தை தேட வந்திருக்கிறோம். உடைய முகத்தை பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய துணியின் நுனியை தொடுவதற்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு உம்மிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்படட்டும். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து ஒரு கிருபை புறப்படட்டும். உம்மிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் புறப்படட்டும். உம்மிடத்திலிருந்து எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணுகிற ஒரு சொல்யூஷன் புறப்படட்டும். லாத்ரா டாகராடா தனமா ஹாதரபராடி ஆந்தரிபே லேப்ரா தண்டனமோ கோபோ யான்ஷன லப்ராந்தனி கிஹாந்துரபோ லேஷாந்தரா அலரா கிராந்தனமா ஷடலரபா. நல்ல வாய்களை திறந்து ஆவியானவர்களை நல்ல அனலாய் லேரா நம்மால ரங்காந்த நம்மா ஷென்டரோ பிராந்தனமே ராகாட்டலமா ரதியாந்தனமா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை. அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நானும் எங்களுடைய குடும்பமும் உயிரோடு இருப்பதற்கு உம்முடைய கிருபை மாத்திரமே காரணம். உம்முடைய தயவு மாத்திரமே காரணம். அந்த தயவை போற்ற வந்திருக்கிறேன். அந்த கிருபையை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். துதிக்க வந்திருக்கிறேன். உயர்த்த வந்திருக்கிறேன். புகழ வந்திருக்கிறேன். லானா நாமாதானா ஹடலகாதடா ஹதியாந்தனமா. என்னை உருவாக்குற ஒரே கூயவன் நீங்க. என்னை அடுத்த கட்டத்துக்கு செல்லுகிற ஒரே கூயவன் நீங்க. லிமாராதியாந்தனமா. என்னை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரே ஒளி நீங்கப்பா. ரமோ ஷாண்டலோரியாந்தன ஷாண்டலரா. ஹalleluya. ரங்கரயாந்தோரோ லேரலலலலயாந்த ரங்கனமயாந்தோரோ ஷாண்டலரவா. ஜீவத்தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் மூச்சு. ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்யும். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஜீவத்தண்ணீர் ஜீவத்தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் மூச்சு. ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். We love your presence. நீராளுகை செய்யும். வாரும் தூயவரே, வாரும் தூய ஆவியே. யாரும் சும்மா இருக்க கூடாது. நல்ல வாய்களை திறந்து
We love your presence. We need your presence. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்து இருக்கீங்க. எல்லாரும் சொல்லுங்க. என் பேச்சு, என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்து இருக்கீங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. வலது கரத்தை உயர்த்தி, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் சபையை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த சபையை மூடுதே. இந்த சபை முழுவதும் ஒரு மகிமையின் மேகம் சபையை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை சூழட்டும், எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், எங்களை பயன்படுத்தட்டும். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்தில் இருந்த நன்றிகள் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எண்ணத்தை ஈடாக நான் செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து உடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக நாங்கள் கொடுக்கிறோம். நீங்க செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நாங்கள் உயிரோடு இருப்பதற்கு உடைய கிருபை, உடைய இரக்கம், நீங்க எங்க மேல வைத்திருந்த அன்பு, நேசம், பாசம், அதற்காக நன்றி சுவாமி. Thank you Holy Spirit. Thank you Lord. உடைய தயவு மூடினது, உடைய கிருபை மூடினது, உடைய சிறகு மூடினது, உடைய பிரசன்னம் மூடினது, உடைய அழைப்பு மூடினது, உடைய அன்பு மூடினது. என்னை மூடுகிற அன்பு, என்னை மறைத்து வெளிப்படுத்துகிற அன்பு. கர்த்தர் ஒரு சில பேரை பார்த்து சொல்லுகிறார், குறித்த நாளுக்கு அவர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது கண்டிப்பாக நிறைவேறும். சத்தியமா அது நிறைவேறும். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. This is your appointed time. It may seems like delaying, but surely it will come to pass. அது நிறைவேறுகிற வார்த்தை, பொய் சொல்லாத வார்த்தை. அவர் மனிதர் அல்ல பொய் சொல்லுவதற்கு, மனமாற மனபுத்திரரும் அல்ல. சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? அவர் ரத்தத்தை கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை, எனக்கு பயத்தின் ஆவியை தராமல் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். என் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறேன், என்னுடைய வீட்டுக்கு, அவருடைய சமூகத்திற்கு. அப்பா உம்முடைய சமூகம், அப்பா உம்முடைய இரக்கம், அப்பா உம்முடைய தயவு
எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். உடைய வல்லமை உம்மிடத்திலிருந்து புறப்படட்டும், உடைய தயவு உம்மிடத்திலிருந்து புறப்படட்டும். வந்த வண்ணமாய் அல்ல, போகும் பொழுது சுகத்தோட பலத்தோட பரிவாரங்களோட நான் போகணும். வெறுங்கையோடு அல்ல, போகும் பொழுது பல பரிவாரங்கள், பல ஆசீர்வாதங்கள். உங்க தயவு இல்லாம ஒண்ணு இல்லை. 2 கரங்களை உயர்த்தி காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் என்ன அதை நடத்துதுப்பா. 2 கரங்களை உயர்த்தி காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. எல்லாரும் சொல்லுங்க, என் அரணும், என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. இப்ப சபை எல்லாரும் சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. என் திறமையில நாங்க நிக்க முடியாது. என்னுடைய டேலண்ட்ல ஒண்ணுமே இல்லப்பா. உங்களுக்கு முன்பதாக I'm surrendering everything into your presence. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. 2 கரங்களை உயர்த்தி முடியாதையா, வாழ தெரியாதையா. Power. I need your anointing. Rababa Shatula. Nirmayanadai munnarindada தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் யாரும் ஏறாத படகு நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாயே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத உன்னுடைய படகு இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நிரம்பும். ஆராதிப்போமே அவரை முழு மனதா. ஆராதிப்போமே அவரை முறைமுறையா. யாரும் ஏறி போகாத படகு, காலியான படகு, யாரும் விரும்பாத படகு, ஓட்டையான படகு, பிசினஸ்ல தோற்று போன படகு, ஊழியத்துல செயலற்று போன படகு. ஆனா அந்த படகை தேடி எத்தனையோ படகுகள் இருந்தும் எத்தனையோ பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, என் படகுல நீங்க ஏற மாட்டீங்களான்னு. ஆனா என் படகை தேடி என் படகுக்குள்ள வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் என் வீட்டுக்குள்ள வந்தவர், என் வாழ்க்கைக்குள்ள வந்தவர், யாரும் விரும்பாத இந்த எளியவனுக்குள்ள, இந்த அடியனுக்குள்ள வந்தவர்,
ரேகா மாஷாண்ட லராகா தனியாம்சன மாஷாண்டலோ. கர்த்தர் உங்க படகுக்குள்ள ஏறிட்டா உங்களுடைய வாழ்க்கை மாறும். ராஷாண்டனக யாரும் பார்க்காத படகு உங்களுடைய கண்ணு பார்த்தது, யாரும் தொடாத படகு உங்க கரம் தொட்டது. லேகா நம்ம யாரும் அடி எடுத்து வைக்காத படகு, லேமாலா ரதியா யாரும் விரும்பாத படகு என்ன தேடி வந்தீங்க. லோமாலா ரதலியாந்தன அந்த தயவை நினைச்சு கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி உங்களுடைய அன்புக்காக, உங்களுடைய தயவுக்காக, கிருபைக்காக ஆராதிப்போமே அவரை முழு மனசார. ஏதோ உதட்டளவில் அல்ல, என் மனசார, என் மனசு ஃபுல்லா நீங்க தான்ப்பா. ஆராதிப்போமே அவரை. சபை ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமே. நாலு மாதம் நல்லா இல்லை, இங்கே உடம்புக்கு முடியாமல் இருந்துச்சு. இந்த மேரிமா தான் வந்து ஜெபம் பண்ணுனாங்க. ஆஸ்பத்திரி போய் ஆஸ்பத்திரியிலேயே ஆஸ்பிரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அவங்க ஜெபம் பண்ணியே மருமகனுக்கு நல்லா ஆயிடுச்சு. இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சோத்திரம் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கு மேலே ஆகிவிட்டது. 10 மாதத்துக்கு மேலே ஆகிவிட்டது. கடந்த நாட்களில் கூட என்னுடைய முஸ்லீம் சகோதரர் ஒருத்தர் வந்துட்டு அவங்க பெற்றோர் எல்லாம் தனியாக நெம்மார திருச்சூர் பக்கத்தில் நெம்மார பக்கத்தில் தவிச்சிட்டு இருந்தாங்க. நான் அவரை அழைச்சிட்டு நேரடியாக போய் பார்க்கும்போது அவ்வளோ தவிப்போடு இருந்தாங்க. இருட்டுக்குள்ளே இருள் அழிஞ்சு போய் கிடந்தாங்க. நான் நம்பிக்கையோடு எங்கள் ஏசப்பா இருக்கார் அப்படின்னு சொல்லி வாங்கய்யா அப்படின்னு சொல்லி இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட பக்கத்தில் வந்து உட்கார வச்சு வீடு வாடகைக்கு எடுத்து கொடுத்து பக்கத்தில் வந்து அவங்க இந்த பள்ளிவாசலுக்கு போய் கயிறெல்லாம் கட்டியிருந்தாங்க. அப்போ நான் அவர்கிட்ட விசுவாசத்தோடு சொன்னேன், இந்த கயிறு அவுத்து போட்டு நாங்கள் ஜபாயில் நம்ம சபையில் உள்ள ப்ரேயர் ஆயில் கொடுத்து, ஐயா இதை வந்துட்டு அவங்க நெத்தியில் அவங்க சாப்பிடும்போது ஆகாரத்தில் எல்லாம் கொடுத்து இப்போ கொடுங்கய்யா, அது கண்டிப்பாக எங்கள் ஏசப்பா குணமாக்கி தருவார் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த கயிறை உடனே அவுத்து போட்டு அதை ஊற்றி கொடுத்தாரு. இன்னைக்கு குணமாக்கி நல்லா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சாட்சி சொல்ல வருவாங்க. கருத்துக்கு அங்கே கொடுங்க. அக்கா பையனுக்கு நல்லா சரியாயிடுச்சு, பிரெயின் ஃபீவரு. அப்புறம் எங்கள் பசங்களுக்கு 104 டிகிரி காய்ச்சல், 5 நாளாக குறையவே இல்லை. ஐபிஏ சர்ச்சில் வந்து சாட்சி சொல்கிறேன், நான் ப்ரேயர் பண்ணேன். தொடர்ந்து ப்ரேயர் பண்ண ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்காரு. Matthew chapter 16 verse 13 to 19. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். எல்லாரும் சத்தமா. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை தருவேன். பரலோகத்திலே அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் வலது கரத்தை உயர். நான் இதற்கான பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. இதற்கான பாத்திரனல்ல, this is completely grace. கிருபையே வேறொன்றும் இல்ல. ரெண்டு கரங்களை உயர்த்தி,
Hallelujah. Jesus, he want to know what people was thinking about him. இயேசு நீங்கள் அவரை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று மற்றவர்கள் உங்களை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். And in this passage we can see Jesus, he want to know what specifically disciples are thinking about him. இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது சீஷர்கள் இயேசுவை பற்றி என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இயேசு வெளிப்படுத்த விரும்புகிறார். And here you can see disciples, they were predicting. Some people they are saying you are Jeremiah, you are Elijah, or you are one of the prophets, John the Baptist. இங்கே இந்த சீஷர்கள் இயேசுவை பற்றி நீங்கள் எரேமியாவோ இல்ல தீர்க்கதரிசிகளை போலவோ இருக்கிறீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். But now he pointed out to disciples and he says, I don't care about what the other people say about me. இங்கே அந்த சீஷர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, but who do you think I am? நீங்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? What is your relationship with me? என்னோடு உங்களுக்கு இருக்கிற உறவு என்ன? How do you see me? என்னை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? What is your perspective about me? என்னை குறித்து உங்களுடைய கண்ணோட்டம் என்ன? And here Simon Peter, he answered. அங்கே சீமோன் பேதுரு சொல்கிறார், Jesus, இயேசுவே, you are the son of the living God. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். And as soon as he said, Jesus is said, the blood and the flesh did not reveal this to you. அதை சொன்னதுமே இரத்தமும் சதையும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. And Jesus he said, but my Father who is in the heaven has revealed this to you. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Touch your neighbor and tell them, God has revealed his son Jesus Christ to you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரலோகத்தின் பிதா தான் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Not your talent, நம்முடைய திறமை அல்ல, not your education, நம்முடைய கல்வி அல்ல, not something that you have figured it out, நீங்களாக கண்டுபிடிக்கவில்லை, but the heavenly Father has revealed his son Jesus to you. பரலோகத்தின் பிதா தான் அவருடைய குமாரனை வெளிப்படுத்தி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. That's why Jesus has said, hey Simon, on this rock I will build my house. அதனால தான் பேதுருவை பார்த்து சொல்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். And not only that, Jesus he handed over the keys of heaven. அது மாத்திரமல்ல, பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்திருந்தார். And he said, whatever you bind on this earth, it shall be bound in heaven. இந்த உலகத்திலே கட்டப்படுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். And whatever you loose on this earth, it shall be loosed in heaven. இங்கே கட்டவிழ்க்கப்படுவது எதுவோ அதுவும் அங்கே கட்டவிழ்க்கப்படும். You can do anything with these heavenly keys. இந்த பரலோகத்தின் திறவுகோலை வைத்துக்கொண்டு எது வேணாலும் செய்யலாம். I have given you all the authority to lock and to unlock it. அந்த திறவுகோலை வைத்து பூட்டவும் அதை திறக்கவும் அதிகாரத்தை கொடுத்திருந்தார். Hallelujah. God has given you the key. தேவன் நமக்கு அந்த திறவுகோலை கொடுத்திருக்கிறார். You don't have to look for keys in some other's hand. You got keys in your own hand. யாரோவுடைய கையிலே அதை தேட வேண்டாம், நம்முடைய கையிலே அந்த திறவுகோல் இருக்கிறது. Hallelujah. Today I want to talk about the keys. What specifically keys do in our life. இந்த நாளிலே இந்த திறவுகோல் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று நான் பேச விரும்புகிறேன். That's why I brought key with myself. அதனால தான் என்னோடு ஒரு இந்த திறவுகோலை கொண்டு வந்திருக்கிறேன். From yesterday I've been carrying this key. நேற்று முதல் இதை நான் என்னிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். நேற்றிலிருந்து இந்த திறவுகோல் என் கையிலேயே இருக்கிறது. God he want to hand it over a key in your hand. அப்படித்தான் ஆண்டவர் உங்கள் கையிலும் ஒரு திறவுகோலை கொடுத்திருக்கிறார். People of God, key does only two things. இந்த திறவுகோல் இரண்டு காரியத்தை செய்யும். Key opens and key locks it. இது பூட்டும் அல்லது திறக்கும். That's all key can do. இந்த திறவுகோலால் அவர்தான் செய்ய முடியும். This key can open anything that has been shut. Doesn't matter what kind of lock they have put. இந்த திறவுகோல் அதனுடைய பூட்டு எங்கே இருக்கிறதோ அதை ஈஸியா திறந்துரும். It doesn't matter how big the door is. It doesn't matter how big the gate is. This key can lock any gate or any door. அது எவ்வளவு பெரிய கதவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கேட்டா இருந்தாலும் சரி, இந்த பூட்டை இந்த திறவுகோலை கொண்டு அந்த பூட்டை திறக்க முடியும். And now there are certain things that devil has opened in our life. இப்படித்தான் பிசாசானவன் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே திறந்து வைத்திருக்கிறான். There are certain things that devil he opened in our life and devil got a room in your life to stay. இப்படி பிசாசானவன் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே திறந்து நம்ம இடத்திலே குடிகொண்டிருக்கிறான். And that's why you got an anger issue. அதனால தான் நமக்கு இந்த கோபம் குறித்த பிரச்சனை இருக்கு. That's why you got a lot of problem in your life. நம்முடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் இருக்கிறது. That's why you got a debts in your life. நம்ம வாழ்க்கையில கடன் இருக்கிறது. That's why your family is going backward and not any further.
அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை. There is no any improvement in our life. நமக்கு எந்த ஒரு உயர்வும் இல்லை. The reason is devil had opened the doors in our life. ஏனென்றால் பிசாசானவன் அப்படிப்பட்ட ஒரு கதவை திறந்து வைத்தான். But today we going to lock all the doors that devil had opened. ஆனால் இந்த நாளிலே பிசாசானவன் திறந்த அந்த கதவுகளை எல்லாம் நாம் மூட போகிறோம். Hallelujah. And also there are a lot of doors that has been closed in our life. அதே போல சில கதவுகள் நம்முடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கிறது. The doors of blessings, ஆசீர்வாதத்தின் கதவுகள், the doors of next level, அடுத்த நிலைக்கு போகிற கதவுகள், the doors of elevation, நாம் உயர்த்தப்பட வேண்டிய the கதவுகள், doors of knowledge and next glory, நாம் ஞானத்தை குறித்து அடுத்த மகிமை குறித்து கதவுகள். So everything that has been closed in our life, இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கிறது. And the same key today God will help you to unlock it and will help you to move into the next glory. அப்படி அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்து அடுத்த மகிமைக்கு நேராக கர்த்தர் நம்மை அழைத்து செல்ல போகிறார். Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell them God has handed over the key in your hand. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்கள் கரத்திலே அந்த திறவுகோலை கொடுத்திருக்கிறார். Hallelujah. When you got the key, you don't have to pray, God open the doors, open the doors. God would say, hey, I gave you the key, everything in your hand. நம்மிடத்திலே அந்த திறவுகோல் இருக்கும் பொழுது ஆண்டவரே கதவை திறவும் என்று நம்ம கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா திறவுகோல் நம்மிடத்தில் இருக்கிறது. Touch your neighbor and tell them everything. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாமே in your hand. உங்க கையில தான். Everything in your key. எல்லாமே உங்க கையில இருக்க அந்த சாவியில தான். Hallelujah. God has given us all the power and authority. எல்லா வல்லமையும் அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். The problem with Christians is they don't use their key what they got in their hand. நம்ம இடத்துல இருக்கிற பிரச்சனை என்னன்னா நம்ம கையில் இருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறது இல்ல. Christians they know they got the power. நமக்கு வல்லமை இருக்கிறது என்று தெரியும். They know when they pray God will break the chains. நாம் ஜெபிக்கும் பொழுது சங்கிலிகள் உடையும் என்று தெரியும். But the problem is they are too much distracted by the things that are happening around them. அவங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களிலே பல நேரங்களில் திசை மாறி போய் இருக்கிறார்கள். They forgot the key that can have an access to everything. அவங்க கையில இருக்கிற திறவுகோல் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் என்று அவர்களால பார்க்க முடியல. Hallelujah. Today I want to talk about 3 principles, the way you must use this key in order to activate this key. இந்த காலை வேளையிலே ஒரு 3 கோட்பாடுகள் இந்த திறவுகோலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். This key will be activated only when you use, there are certain principles that you must use in order to activate and open the doors. இந்த திறவுகோலை பயன்படுத்த சில கதவுகளை திறக்க நாம் சில முக்கியமான கோட்பாடுகளை பின்பற்ற வேண்டும். The first one, power. முதல் காரியம் வல்லமை. You must use this key with power. இந்த திறவுகோலை நாம் வல்லமையோடு பயன்படுத்த வேண்டும். People of God, we got a power in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் வல்லமை பெற்றவர்களாய் இருக்கிறோம். The Bible says the kingdom of God is not in words but it is in the power of the gospel. தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷத்தின் வல்லமையில் இருக்கிறது, அது நம்முடைய வல்லமையில் அல்ல. God did not give us the spirit of fear but spirit of power, love and sound mind. நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். Touch your neighbor and tell them do not fear. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்பட வேண்டாம். God has given you the power. நமக்கு அவர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். Power. வல்லமை. Touch your neighbor, power God has given you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். Come on, even louder, power. இன்னும் சத்தமாக வல்லமையை கொடுத்திருக்கிறார். That power will destroy all the enemies. அந்த வல்லமை எல்லா பிசாசுகளையும் மேற்கொள்ளும். That power will unlock all the locked doors in your life. உங்கள் அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் அந்த வல்லமை திறக்கும். Hallelujah. The spirit of power that God has given us. அந்த வல்லமையின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். He did not give us the spirit of slavery to fall back into fear. அடிமைத்தனத்தின் ஆவியை அவர் கொடுக்கவில்லை. But spirit of power, like as you can call him Abba Father. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான அந்த வல்லமையின் ஆவியை கொடுத்திருக்கிறார். Luke chapter 10 verse 19. God has given us all the power and the authority over all the powers of the enemy. பிசாசினுடைய எல்லா வல்லமைகள் மேலும் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். And not only he gave you the authority and power but to tread on the power of the snake and scorpions. இங்கே சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதித்து போடக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். And the next verse it says by no means nothing shall harm you. அடுத்த வசனம் சொல்லுகிறது, எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. Nothing can harm you. எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. Nothing can stop you. எதுவும் உங்களை நிறுத்த முடியாது. Nothing can pull you back. எதுவுமே உங்களை பின்னாக தள்ள முடியாது. Nothing can affect you. எதுவுமே உங்களை தொட முடியாது. You know why?
ஏனென்று தெரியுமா? Because God has given you the power. ஏனென்றால் கர்த்தர் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். Power to destroy the power of the enemies. பிசாசினுடைய வல்லமைகளை மேற்கொள்ளும் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். People of God, as soon as when Peter he received this key, பேதுரு இந்த திறவுகோலை பெற்றவுடனே he was completely a transformed person. அவன் வாழ்க்கை முற்றிலும் மாறினது. You can literally see Peter before and Peter after he received the key. அந்த திறவுகோலை பெற்றதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருந்தது, பெற்றதற்கு அப்புறமாக அவருடைய வாழ்க்கை மாறினது. And the Bible says Peter and John when they were about to enter into the temple, பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்தை நோக்கி சென்ற பொழுது, in Acts chapter 3, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே, and they saw this lame beggar is sitting at the gate, beautiful gate. அங்கே அந்த அலங்கார வாசலிலே ஒரு முடவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். And Peter he gazed at him and he said, பேதுரு அவனை பார்த்து சொல்கிறார், see, I don't have a silver, I don't have a gold, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, but what I have I will give it to you. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். I got the power that nobody got it. என்னிடத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது. I got the keys that no one ever would have. அந்த திறவுகோல் வேறு யாரிடத்திலும் இல்லை. For this key you don't have to pay any money. அந்த திறவுகோலை நீ பெறுவதற்கு எந்த பணமும் செலுத்த வேண்டியதில்லை. For this power you don't have to pay anything. It doesn't cost anything. இந்த வல்லமைக்கு எந்த மதிப்பும் இல்லை. I don't have any medicines to give it to you. என்னிடத்திலே எந்த மருந்துகளும் இல்லை. I don't have any special treatment to take you to the special doctor. எந்த ஒரு மருத்துவரிடமும் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. But what I have I will give it to you. என்னிடத்தில் இருக்கிறதை நான் கொடுக்கிறேன். In the mighty name of Jesus Christ of Nazareth, rise up and walk. இயேசுவினுடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே எழுந்து நட என்கிறார். Immediately உடனடியாக he got a new strength in his bones. அவனுடைய காலிலே ஒரு புதிய பலன் பெற்றது. His ankle got new strength. அவனுடைய எலும்புகள் புதிய பலன் பெற்றது. And he began to walk. அவன் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறான். The Bible says he did not just began to walk, but also he began to leap and dance and jump in the presence of God. அவன் வெறும் நடக்கவில்லை, அவன் ஓடினான், எழுந்தான், குதித்தான் தேவனுடைய பிரசன்னத்திலே. The people saw him, they were astonished and they were amazed to see the supernatural work of God in his life. அவனை பார்த்த ஒவ்வொருவரும் ஆச்சரியப்பட்டு அவர்கள் தேவனை துதித்தார்கள். This lame beggar life was completely transformed. இந்த முடனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறினது. Because this fisherman, he knew how to use the key. ஏனென்றால் இந்த ஒரு மீனவ பேதுருவுக்கு இந்த திறவுகோலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியும். People of God, God has given us the key. தேவன் நம்மிடத்தில் இந்த திறவுகோலை கொடுத்திருக்கிறார். You must use this key in the power of இந்த Christ. திறவுகோலை நாம் வல்லமையோடு பயன்படுத்த வேண்டும். It's so interesting in Bible, there are many, personified the character of Jesus. இயேசுவை குறித்து வேதம் பல வகையிலே சொல்லி இருக்கிறது. Bible says that Jesus is the shepherd. இயேசுவை மேய்ப்பராக சொல்லி இருக்கிறது. Bible says that Jesus is our mediator. அவர் நம்மளோடு பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். Bible says that Jesus is the way, the truth and the life. அவர் வழி, சத்தியம், ஜீவனாய் இருக்கிறார். But nowhere in the Bible it says Jesus is the key. ஆனால் வேதத்திலே அவர் திறவுகோலாய் இருக்கிறார் என்று எங்கும் சொல்லவில்லை. Nowhere in the Bible Jesus mentioned that he is the key. அவரும் நான் திறவுகோல் என்று தன்னை சொல்லவில்லை. Bible even mentioned he is standing at the door and he is knocking the door. அவர் கதவண்டை வாசலண்டை நின்று கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார். If anyone put the key and open it, I will come into him and I will dine with him. யார் கதவை திறக்கிறார்களோ அவர்களோடு வந்து உட்பிரவேசித்து நான் போஜனம் பண்ணுவேன் என்கிறார். So meaning you got the key. நம்மிடத்திலே தான் அந்த திறவுகோல் இருக்கிறது. You must open the door. நாம் தான் அந்த கதவை திறக்க வேண்டும். You must pray. நாம் ஜெபிக்க வேண்டும். You must ask. நாம் கேட்க வேண்டும். Whatever you ask in the name of Jesus, it shall be given to you. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற எல்லாம் நமக்கு கிடைக்கும். Hallelujah. It's like if a landlord goes for a vacation to the upcountry. ஒரு உரிமையாளர் ஒரு தேசத்திற்கு செல்லும் பொழுது he leaves, he vacate the house and he handed over the keys to his tenant. அந்த வீட்டை விட்டு செல்லும் பொழுது அந்த உரிமையாளர் அந்த வீட்டை பார்த்து கொள்கிற இடத்திலே அந்த திறவுகோலை கொடுப்பார். And he gives the key and he says, hey, whenever you need it, you can go inside, you can open it whatever you need to open, you can close it whatever you need to close it. அப்படி செல்லும் பொழுது அந்த திறவுகோலை பயன்படுத்தி உனக்கு எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ நீ திறந்துகொள், மூடிக்கொள், எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள் என்று சொல்கிறார். And during that time all the neighbors would come to this tenant and they would ask him. அப்படி அந்த உரிமையாளர் வெளியே சென்ற காலத்திலே பக்கத்தில் இருக்கிறவர்கள்லாம் வந்து இந்த பாதுகாவலரை பார்த்து கேட்பார்கள். And they would be very curious to ask this question. அவர்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பார்கள். Did the landlord give anything in your hand?
உன்னிடத்திலே இந்த உரிமையாளர் ஏதாவது கொடுத்தாரா? Did the landlord give some money in your hand before he leave? இந்த உரிமையாளர் செல்லும் பொழுது உன்னிடத்திலே ஏதாவது பணத்தை கொடுத்தாரா? Did the landlord give some gifts in your hand before he leave? இந்த உரிமையாளர் ஏதாவது பரிசு பொருட்களை உன்னிடத்திலே கொடுத்தாரா? Tell me, what did he do before he left the house? அவர் இந்த வீட்டை விட்டு செல்லும் பொழுது எதை கொடுத்தார்? And the tenant would say, அந்த பாதுகாவலர் இப்படியாய் சொல்வார், he didn't give me anything but he gave all the keys in my hand. அவர் எதையும் கொடுக்கவில்லை, என்னிடத்திலே அவருடைய அந்த சாவிகளை கொடுத்து சென்றார். Now I have an access to his car. அவருடைய காரை பயன்படுத்த என்னால முடியும். I can drive his car now. அவருடைய வாகனத்தை இயக்க என்னால முடியும். I can drive his motorbike. அவருடைய பைக்கை என்னால பயன்படுத்த I முடியும். can go into his house. அவருடைய வீட்டுக்குள்ள என்னால் செல்ல முடியும். I can literally go into any room. I can sit anywhere. I can stand anywhere because I got an access, special access key to every place. அவருடைய வீட்டுக்குள் சென்று எங்கும் எதையும் நான் பயன்படுத்த முடியும், ஏனென்றால் அவருடைய வீட்டின் சாவி என் கையில் இருக்கிறது. People of God, in the same way God has given you the keys. அப்படித்தான் ஆண்டவர் உங்கள் கரத்திலும் சாவியை திறவுகோலை கொடுத்திருக்கிறார். Touch your neighbor and tell them, Jesus had given you the keys. Literally you have access to everything. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உங்கள் கரத்திலே ஒரு திறவுகோலை கொடுத்திருக்கிறார், அதன் மூலமா எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற முடியும். Whatever you lock, it shall be locked in heaven. நீங்கள் இங்கே பூட்டுகிற காரியங்கள் பரலோகத்திலும் அடைக்கப்படும். Whatever you unlock, it shall be unlocked in heaven. நீங்கள் இங்கே திறக்கிற காரியங்கள் பரலோகத்திலும் திறக்கப்படும். Whatever you do with this key, it shall happen to you. இந்த திறவுகோலை வைத்து எதை எல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். Hallelujah. And the second one, you must use this key with an anointing. இரண்டாவது, இந்த திறவுகோலை நாம் அபிஷேகத்தோடு பயன்படுத்த The வேண்டும். Bible says the anointing that breaks the yoke of the enemy. பிசாசினுடைய நுகங்களை முறிக்கிறதான அந்த அபிஷேகத்தோடு நாம் இந்த திறவுகோலை பயன்படுத்த வேண்டும். Isaiah chapter 45. ஏசாயா 45. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுக்களை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோப்பின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். Amen. People of God, for 70 long years the Israelites had been slaved under Babylonian. பாபிலோனிலே 70 நீண்ட ஆண்டுகளாக அடிமைத்தனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். They couldn't able to go from one level to the next level. ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு அவர்களால் செல்ல முடியவில்லை. They couldn't able to have success in their life. அவர்களுடைய வாழ்க்கையில வெற்றி இல்லை. They were entangled by the Babylonian spirit. பாபிலோனின் ஆவியினாலே கட்டப்பட்டிருந்தார்கள். They were limited. They were prisoned and were behind the bars. அவர்கள் சிறைச்சாலைக்கு பின்பாக சிக்கிக் கொண்டிருந்தார்கள். This Babylonian changed their names. இந்த பாபிலோனியர்கள் அவருடைய பெயர்களை மாற்றி விட்டார்கள். This Babylonian, he changed their real identity. அவர்களுடைய உண்மையான அடையாளத்தை அவர்கள் மாற்றி The விட்டார்கள். Babylonian changed their language. அவருடைய மொழியை மாற்றி விட்டார்கள். And now Babylonian forced them to worship an idol that he created with his own hands. இந்த பாபிலோனியர்கள் அவர்களுடைய விக்கிரகங்களை ஆராதிக்க இவர்களை துன்புறுத்தினார்கள். These are the people 70 long years. These are the people of God. They are the chosen by God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனங்கள் 70 ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். Many prophets they came during the time. இந்த நாட்களிலே பல தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். Many kings they came during this time. பல ராஜாக்களும் வந்தார்கள். But nobody could able to free them until anointed Cyrus had come into his position. ஆனால் இந்த கோரேஸ் ராஜா வருகிற வரைக்கும் எந்த ஒரு ராஜாவினாலும் அவர்களை விடுதலையாக்க முடியவில்லை. The Bible says the anointed Cyrus. இந்த கோரேஸ் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்பதாய் Bible doesn't சொல்லப்பட்டிருக்கிறது. say it's just a Cyrus. இது வெறும் கோரேஸ் என்று சொல்லவில்லை. But Bible says anointed Cyrus. அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ். When the anointed Cyrus come into his position, the first thing he did was he opened the doors to the Israelites so that they can be free. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ் வந்த உடனே முதல் காரியமாக அவன் செய்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கதவுகளை திறந்தது. The anointed Cyrus, he opened the doors. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ் கதவுகளை திறந்தார். And God, Bible says he broken the doors of bronze and the bars of iron. அங்கே இரும்பு தாழ்பால்களை நுகங்களை முறியடித்தார். And whatever they couldn't able to achieve or couldn't able to go for 70 long years,
God had restored everything through anointed Cyrus. 70 ஆண்டுகளாக எதையெல்லாம் செய்ய முடியலையோ அது எல்லாவற்றையும் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசாலே ஆண்டவர் செய்தார். After 70 long years, for generations of generations, they were living under a curse. பல தலைமுறைகளாக அவர்கள் சாபத்திற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். But once the anointed Cyrus came into his position, ஆனால் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ் அவருடைய பதவிக்கு வரும் பொழுது he opened the door அவர் அந்த சாவியை கொண்டு திறக்கிறார். and he told the people of Israelites, now you are free. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், இப்பொழுது நீங்கள் சுதந்திரம் பெற்றீர்கள். And Israelites, they stepped into the new glory. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் புதிய மகிமைக்குள்ளாய் கடந்து They stepped செல்கிறார்கள். into a new blessing. புதிய ஆசீர்வாதத்தை They பெறுகிறார்கள். got their identity back. அவருடைய அடையாளத்தை திரும்ப பெறுகிறார்கள். Whatever the Babylonians stolen from them, God has restored through anointed Cyrus. பாபிலோன் எதையெல்லாம் பிடித்திருந்தார்களோ இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ் மூலமாய் மீண்டும் ஆண்டவர் அவர்களுக்கு Today கொடுக்கிறார். I want to tell you, whatever that has been closed ahead of you, God will open it today. உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ இந்த நாளிலே ஆண்டவர் அதை திறக்கப் போகிறார். God will break every doors ahead of you. உங்களுக்கு எதிராக அடைக்கப்பட்ட கதவுகளை ஆண்டவர் அவர் முறியடிப்பார். He will give you the treasures that is in the darkness. இருளிலே இருக்கிற அந்தகாரத்திலே இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு He will கொடுப்பார். give you the riches that is in the secret place. மறைவிடத்திலே இருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார். Hallelujah. Touch your neighbor and tell them, God பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, will open a new door ahead of you. உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் புதிய வாசல்களை திறப்பார். The doors that you are waiting for. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற வாசல்கள். The doors that you've been praying for. நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற The காரியங்கள். doors that you've been fasting for. நீங்கள் எதற்காய் உபவாசித்து The காத்திருக்கிறீர்களோ doors that you've been anticipating, when this door will open, when the king will come and open this door. நீங்கள் ஆவலோடு காத்திருக்கிற அந்த வாய்ப்புகள். Today God will open all the closed doors ahead of you. அப்படி மூடப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களையும் தேவன் திறக்க போகிறார். Can I hear a hallelujah? ஹல்லேலூயா. And the third one, மூன்றாவதாக your prayer will open the doors. உங்கள் ஜெபங்கள் திறவுகோல்கள் போல இருந்து எல்லாவற்றையும் திறக்கும். People of God, prayer brings victory. ஜெபம் ஜெயத்தை தரும். Without the key of prayer, you cannot have any success in your life. ஜெபம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி இல்லை. No matter what happens in your life, but if you got the spirit of prayer, doesn't matter, nothing can lock you up. நம்முடைய வாழ்க்கையில எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, ஜெபம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை. Hallelujah. Acts chapter 16 verse 25. When Paul and Silas, they were praying in the prison. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் கலண்டு போயிற்று. People of God, Paul and Silas, they both were praying inside the prison. பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளாய் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். And not only they were in the prison, the Bible says they were entangled, they were chained with their two hands were chained, their two legs were chained. அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தது மாத்திரமல்ல, அவர்கள் முழுவதுமாய் கட்டப்பட்டிருந்தார்கள். They couldn't able to move from one step to the next. ஒரு நிலையிலிருந்து அவர்களால் மற்ற இடத்துக்கு நகர முடியாது. In the midst of pain, அந்த வழியிலும் கூட, in the midst of anxiety, அந்த ஒரு கவலையான சூழ்நிலையிலும் கூட, in the midst of depression, அந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் கூட they opened their mouth and they began to pray. அவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். If I was a Paul or if I was a Silas in that moment, நான் ஒருவேளை பவுலோ சீலாவோ இருந்தால் I would have complained about Jesus. What did you do, God? ஆண்டவரே, ஏன் இப்படி அனுமதித்தீர் என்று அவரை பார்த்து Why முறையிட்டுக் did you allow கொண்டிருந்தார். me into this prison? எதற்காக இந்த சிறைச்சாலை எனக்கு கொடுத்தீர் என்று If I கேட்டார். was a Paul, I would have told God, never in my life I went to a prison, but after accepting you, I went to the prison. நான் ஒருவேளை பவுலாக இருந்தால் நான் உம்மை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக தான் நான் சிறைச்சாலைக்கே சென்றிருப்பேன் என்று அவரை பார்த்து முறையிட்டிருப்பேன். But here Paul, he accepted the reality. ஆனால் இங்கே பவுல் அங்க நிதர்சனமான அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்கிறார். He knew suffering produces endurance. அங்கே அவர் சொல்லுகிறார், இந்த பரீட்சையானது அவருக்கு பொறுமையை கொடுக்கும் என்று. Suffering always takes you to the next glory. அந்த பொறுமையானது, அந்த பாடுகளானது அடுத்த நிலையான மகிமைக்கு கொண்டு செல்லும் என்று அவர் Here நம்பினார். Paul, he was praying and he was worshiping in the midst of pain. இந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் பவுல் அங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தார். Nothing could stop him from praying. ஜெபத்திலிருந்து அவரை எதுவும் தடுக்க முடியவில்லை. His
problem or his situation couldn't able to stop him from praising God. அந்த சூழ்நிலைகள் எதுவும் அவர் தேவனை துதிப்பதை தடுக்கவில்லை. The Bible says as he was praying, அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தபோது the doors began to open. அங்கே இருந்த கதவுகள் எல்லாம் திறந்தது. Remember, Paul didn't have a physical key. அவரிடத்திலே அவர்கள் பார்க்கும் வண்ணமான ஒரு திறவுகோல் இல்லை. But he got the spiritual keys. அங்கே ஆவிக்குரிய ஒரு திறவுகோலை வைத்திருந்தார். The more he prayed, the more doors were opened ahead of him. அவர் ஜெபிக்க அவருக்கு முன்னாடி இருந்த எல்லா கதவுகளும் திறந்தது. And whatever the chains or shackles they have bound Paul with, it all broken in an immediate second. என்னென்ன கட்டுகள் எல்லாம் அவர் கட்டப்பட்டிருந்தாரோ எல்லாம் உடைந்தது. And the Bible says the doors were opened ahead of them. They came out. அவர்கள் வெளியே வர ஒவ்வொரு கதவுகளாக திறந்தது. People of God, today when you pray, whatever the door that has been closed for a long time, God will open all the prison doors in your life. நீண்ட காலமாய் உங்களுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் இந்த நாட்களிலே திறக்க போகிறது. Today God is giving you the key that to lock and to unlock it. உங்களிடத்திலே அந்த திறவுகோலை கொடுத்து அதை அடைக்கவும் திறக்கவும் தேவன் சொல்கிறார். We all know Daniel, when he was in the lion's den, God shut the mouth of the lion. தானியேல் அவர் அந்த சிங்க கெபியிலே இருந்தபோது சிங்கத்தின் வாயை ஆண்டவர் அடைத்து போட்டிருந்தார். Because he was a man of prayer. ஏனென்றால் அந்த தானியேல் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான். Daniel, whenever you see Daniel, no matter how busy he is, but he always make a time for prayer. தானியேல் எவ்வளவு உயர் பதவியிலே முக்கியமான பொறுப்பில் இருந்தாலும் அவர் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற மனுஷனாய் இருந்தார். The Bible says in Daniel chapter 6 verse 22. Can somebody read quickly? Amen. God has shut the lion's mouth. சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி போட்டார். Here you can see the people, they throw Daniel into the lion's den. இங்கே தானியேல் சிங்க கெபியிலே போடப்படுகிறார். But Daniel, he was in the lion's den, but he was praying. ஆனால் அந்த கெபியிலும் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். The king Darius, in the next morning he came and he said, "O servant of the living God, has God delivered you from the lion's mouth?" தரியு ராஜா அங்கே வந்து தானியேலை பார்த்து கேட்கிறார், ஆண்டவர் உன்னை விடுவித்து விட்டாரோ? The true man of God, has God delivered you from this lion's mouth? உண்மையுள்ள தேவனுடைய மனிதனே, இந்த சிங்கங்களிடமிருந்து தேவன் உன்னை விடுவித்தாரோ? From the lion's den, Daniel was telling, "Oh my king, the God who I serve, the God who I worship, the God to whom I pray has delivered me and sent the angels to shut the lion's mouth, and now there is no harm that happened to me." நான் ஆராதிக்கிற தேவன் என்னை சிங்கங்களிடமிருந்து தப்புவித்தார், அவர் என்னை விடுவித்தார் என்று தானியேல் அங்கே தைரியமாய் சொல்கிறார். When you pray, God will send angels to you. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் அவருடைய தூதர்களை உங்களுக்கு அனுப்புவார். When you pray, the doors will be open. நீங்கள் ஜெபிக்கும் போது கதவுகள் திறக்கும். What your strength cannot do, prayer can do in your life. உங்களுடைய பலத்தினால செய்ய முடியாததை ஜெபத்தினாலே நீங்கள் செய்ய முடியும். No matter what kind of situation that you are going through, but never stop praying. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் சென்று கொண்டிருந்தாலும் ஜெபிக்கிறதை விட்டுவிட வேண்டாம். Never stop asking God. தேவனிடத்திலே கேட்பதை நிறுத்திவிட வேண்டாம். When you begin to pray, God will send angels on your behalf. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக அவருடைய தூதர்களை அனுப்புவார். And he will shut the lion's mouth. சிங்கங்களின் வாயை கட்டுவார். And he will open the doors for you. உங்களுக்காக கதவுகளை திறப்பார். Because God has given you the keys in your hand. அவர் உங்களுடைய கரத்திலே இந்த திறவுகோலை கொடுத்திருக்கிறார். Hallelujah. Let's all stand to our feet. எல்லாரும் நாம் எழுந்து நிற்போம். காதாரபா ஷாண்டலரியாந்த்ரன மாக்ராத்தியான் தெரவே. அப்படியே ஒரு நிமிடம் ரெண்டு கரங்களை உயர்த்தி திறவுகோலை என் கரத்துல கொடுத்திருக்கிறீங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் கரத்துல திறவுகோல் இருக்கிறது. எது எது கட்டுகிறனோ அது பரலோகத்துல கட்டப்படும். எது எது நான் பூட்டுகிறனோ அது பரலோகத்துல பூட்டப்படும். இதுவரைக்கும் பூட்டி இருக்கிற வாசல்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போய் அவர் திறக்கிறார். புதிய வாசல் திறக்கிறது. லாமா டஹாந்தன மக்ராந்தியான் தெரபி ஷாண்டலராக. பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. எது எது உங்களை மேற்கொண்டிருக்கிறது, என்ன கன்ஃபைன் பண்ணி என்ன பிரிசன்ல வைத்திருக்கிற எல்லா காரியங்களை இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை பார்த்து, உங்களுடைய அபிஷேகத்தை பார்த்து, நீங்க வைத்திருக்கிற அந்த வல்லமையை பார்த்து, இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக ஒரு ஆவியானவர் போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி அவர் வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து கொண்டிருக்கிறார். நல்லா கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு கதவை திறக்கட்டும், பூட்டி இருக்கிற கதவெல்லாம் திறக்கட்டும். எனக்கு என்னென்ன கதவு நான் கேட்டு இருந்தனோ, என்னென்ன கதவு ஓபன் ஆகணும் நான் சொல்லி இருந்தனோ, நீங்க ஆல்ரெடி என்னுடைய கதவை நீங்க ஓபன் பண்ணதுக்காக நன்றி. கர்த்தர் கதவுகளை திறந்து கொண்டிருக்கிறார். வாசல் திறந்து இருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பதாக பூட்டப்பட்ட வாசல் இல்ல, இதோ திறந்த வாசல், திறந்த வாசல்.
ஏன்னா திறவுகள் உன் கையில இருக்குது. திறவுகள் உன் கைரத்துல வச்சுட்டு எப்படி பூட்டி இருக்கிற வாசல் இருக்க முடியும்? திறவுகள் என் கையில இருக்குது. என்ன நம்பி திறவுகளை கொடுத்திருக்கிறீங்க. இந்த பைத்தியத்தை நம்பி, இந்த மீனவனை நம்பி, இந்த எஸ்தரை நம்பி, இந்த தானியேலை நம்பி, என்ன நம்பி இந்த திறவுகளை கொடுத்திருக்கிறீங்க. இந்த யாக்கோபை நம்பி, இந்த யோசேப்பை நம்பி, உனக்கு தான் திறவுகள். எல்லா பூட்டப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும், திறக்கட்டும். I decree and I declare every closed door shall be opened right now. கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறார். ஓலபாலா ஹண்டா, பூட்டப்பட்ட கர்ப்பங்கள் திறந்து கொண்டிருக்கிறது. பூட்டப்பட்ட ஆசீர்வாதங்கள் திறந்து கொண்டிருக்கிறது. லீபாலா, பூட்டப்பட்ட வீடுகள் திறக்கிறது. பூட்டப்பட்ட இடங்கள் திறக்கிறது. பூட்டப்பட்ட என்னென்ன லீபாலா ஹண்டா ரகதியான் என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ், பூரண ஆசீர்வாதத்தை, பூரண ஹெல்த் கர்த்தர் கொடுக்கிறார். Thank you Holy Spirit. ரமரா கந்தரபா ஷாண்டலரியாந்தனமா. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி நன்றி, ஒரு கருப்போல காத்தீரே நன்றி 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 நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.